Hi everyone, good morning there in India, good evening Costa Rica, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. இன்னைக்கு இது ஒரு கம்பைண்டான ஒரு vlog தான், குக்கிங் ப்ளஸ் வீக்கெண்ட் ரொட்டீன் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே நன்றிகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் அபவுட் மை சேனல். இன்றைக்கி vlogக்குள்ளே போகலாமா? ஓகேங்க, இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் அரவுண்ட் 4:30 பிஎம்ங்க. எங்களுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கே ஒரு டின்னர் இன்வைட் பார்ட்டி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர், நிறைய கல்ச்சர், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்ததுனால நம்ம கண்ட்ரியிலேருந்து என்னுடைய சார்பாக நான் வந்து சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். என் லைஃப்லேயே அன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 kg பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணேன். ஆனால் அவுட்கம் ரொம்ப நல்லா வந்தது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகேங்க, இங்கே ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனாக ஓரளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீயில் நான் வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கேன். இந்த சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் என்னென்ன வந்து இன்க்ளூட் பண்ணி மேரினேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே சைடில் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே 1 kg ரைஸ், பாஸ்மதி ரைஸ் அண்ட் 1 kg போன்லெஸ் சிக்கன் பிரியாணிக்காக நான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு 2 kg, கொஞ்சம் 2 kgக்கு அதிகமாகவே வந்ததுங்க. ஸோ ஒரு ஹெவி பேஸ்டு பாட்டம் பிரியாணி கடாயில் தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னா பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகா தான் ஆட் பண்ணேன். ஏன்னா இது இந்தியனைஸ்டு வெர்ஷன்னா கூட இங்கே சாப்பிட போகிறது மோஸ்ட்லி கோஸ்டரிக்கன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் அண்ட் நிறைய அதர் கண்ட்ரீஸ். ஸோ அதனால் ஸ்பைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த, தட் இஸ் மார்னிங்லேயே நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த போன்லெஸ் சிக்கனை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாதி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி காரப்பொடி, உப்பு, கொஞ்சம் லெமன், மஞ்சப்பொடி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் ஃபர்தராக எதுவும் இப்போது ஆட் பண்ணலங்க. ஸோ ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சு அதுலேருந்தே தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்து அது குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டின்னர் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 onwards அப்படின்னு இருந்தது பார்ட்டி. ஸோ அதனால் ஈவினிங் நான் கொஞ்சம் கடன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணி லிட்டை திறந்து பண்ணி அப்படி பண்ணும்போது அது நல்லா குக் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 80% குக் ஆகணும். இங்கே வந்து 1 kg பாஸ்மதி ரைஸோட கொஞ்சமாக சாஃப்ரனும் ஆட் பண்ணி ஒரு 20 minutes ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அந்த சாஃப்ரனோட அந்த மைல்டு எல்லோ கலரும் ரைஸில் இறங்கிடும். ஏன்னா இதில் ஸ்பைஸ் எதுவும் கிடையாது இல்லையா, ஸோ கலர் ரொம்ப பிரைட்டாக வராது. அண்ட் ஃபுட் கலர் நான் யூஸ்வலாகவே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் சாஃப்ரன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே நம்ம வாட்டர் செக் பண்ணிக்கணுங்க, கொஞ்சம் லெவலாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரைஸும் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்ரெடி சிக்கனும் குக் ஆகிருக்கு. ஸோ லெவலாக வாட்டர் செக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக லெமன் ஜூஸ். ஸோ இதுவும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் அந்த ரைஸும் லெவல் ஆற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். ஒன்ஸ் அந்த வாட்டர் லெவல் அண்ட் அந்த ரைஸ் குக் ஆகி ஆல்மோஸ்ட் மேலே நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் தம் போட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லெவலான ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சேங்க. அது ரொம்ப கவர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் பெரிய இரும்பு தோசை தவா மாதிரி இருந்தது. அதை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு இரும்பு தோசை தவாவும் வச்சுட்டு ஒரு 15 minutes மீடியமில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் 5:30 கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்புறம் தான் நான் அதை திறந்து பார்த்தேன். சூப்பராக வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நிஜமாக நான் இவ்வளோ கேஜிஸ் பிரியாணி, அதுவும் இங்கே இண்டியன்ஸ்க்கு இல்லாமல் இண்டியனைஸ்டு வெர்ஷனில் இருக்கிற அப்ராட்காக பீப்புளுக்காக நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நிஜமாகவே ஹாப்பியாக ப்ரௌடாக இருந்ததுங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அனு பார்த்திங்கன்னா நான் தான் தம் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பிளேட் ஆல்ரெடி லைட்டாக உள்ளே விட்டுட்டா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, ஆனால் அங்கே இருக்கிற இண்டியனைஸ்டு வெர்ஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பைஸ் மைல்டாக இருக்கணுங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா.
ஸோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு செம்ம சூப்பராக வந்ததுங்க. ரியலி எனக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடச்சிது. அண்ட் எல்லாருமே ஷேர் பண்ணி மீதி அப்படியே எடுத்துகிட்டும் போயிட்டாங்க அன்றைக்கி. ஸோ பேக் பண்ணியாச்சுங்க. பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 6:45 அந்த மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க. ஸோ அதனால் 15 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பினா போகிறோன்னு இவ்வளோ தான். பாக்கி வந்து பிரியாணி வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் வீட்டுக்கு வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இருக்கட்டும்னு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கிற ஒரு பிளாசா கிட்டக்க தான் வந்து இந்த மாதிரி பார்ட்டி. பார்த்திங்கன்னா அனு தான் கார் டிரைவ் பண்ணால். இன்னும் லைசன்ஸ் எடுக்கலை, ட்ரைனிங் போயிட்டுருக்கு. பட் இது ரொம்ப கிட்டக்க அப்படிங்கிறதுனால யாராவது ஒரு லைசன்ஸ் ஹோல்டர், தட் இஸ் ப்ராப்பர் அடல்ட் லைசன்ஸ் ஹோல்டரோடு நம்ம பக்கத்தில் ட்ரைவ் பண்ணலாம் இங்கே. ஸோ நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் கொஞ்சம் எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டோங்க. செம்ம மழைங்க. நாங்களும் 6:30 கிளம்பலான்னு பார்க்குறோம். மழை பெஞ்சிட்டே இருந்தது நான் ஸ்டாப்பாக. இன்ஃபேக்ட் அவங்க வீட்டில் இறங்கிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு உள்ளே போகிற வரைக்கும் கூட அந்த லான் ஃபுல்லாக செம்ம மழை, நிற்கவே இல்லை மழை ஆக்சுவலாக, அந்த மாதிரி பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ வந்தாச்சு. எஸ், வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் பார்ட்டி அண்ட் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் தமாரா. இவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்ன. அண்ட் நிறைய பேர் மெக்சிகன் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய அதர் கல்ச்சர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்துட்டு இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் டேஸ்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் பீப்புள், இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ டேஸ்ட் பண்ணும்போது அண்ட் வி ரியலி ஹேட் அ கிரேட் செலிப்ரேஷன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, எங்கள் இந்தியன் ஃபுட்டு வந்து இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா. ஸோ உங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுடைய வேர்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் நிறைய ஃபன் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போச்சு. ஒரு மோர் தேன் 4-5 hours. ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் கிளிப் எடுக்க முடிஞ்சதுங்க. பிகாஸ் வி ரியலி நீடட் டு ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் டாக்கிங் அண்ட் சேட்டிங். அதுதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது வி ரியலி நீட் டு ஹாவ் சம் ஃபன். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து பார்ட்டிஸ்க்கு போகிறது. ஸோ ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஒரு சில பேர் என்னை கேட்டிருப்பீங்க எப்படி இந்தியன் ஃபுட் அங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த மெயினாக அந்த கிளிப் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ரியலி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஆன் ஃப்ரைடே நைட். நாங்கள் ஆல்மோஸ்ட் முடியும் போது இட் இஸ் லைக் முடியல, நாங்கள் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வரும்போது இட் வாஸ் லைக் அரௌண்ட் 11:45-12 ஆகிடுச்சு நைட்டில். ஸோ தட்ஸ் த டே அண்ட் வி ஹேட் சூப்பர் குட் ஃபன். ஸோ பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணது நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்ததுங்க. ஆல்ரைட், இது வந்து சாட்டர்டே மார்னிங்கில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பசங்க 18 ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார் வந்து மேண்டேட்ரியாக அவங்க கற்றுட்டு அவங்க லைசன்ஸ் எடுக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ரூல்ஸ் ஹியர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ப்ராவின்ஸ் ஹெரேதியாவிலேருந்து சானோசேக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக 25 to 30 minutes தான் ஆகும். பட் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து 45 minutes ஆகிடும். ப்ளஸ் இப்போ எவ்ரி டே மார்னிங்லேருந்தே மழை வருது. ஸோ பட் இங்கே க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர இருட்டு, செம்ம க்ளவுட்ஸு. ஆனாலுமே வந்து டிரைவிங் கிளாஸ் மற்ற ஸ்கெடியூல் எல்லாமே நடக்குங்க. மழைக்காக லீவ் விடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஒரு 11 o'clock அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா செம்ம இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours வந்து இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. தட் இஸ் 1 hour ஆஃப் டிரைவிங் அண்ட் 1 hour ஆஃப் தியரி. இங்கே தியரி எக்ஸாமும் லைசன்ஸ்க்கு எடுக்கணும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு சாட்டர்டே ஆர் சண்டே அவளுக்கு 1 or 2 hours வந்து கிளாஸ் இருக்கும். அண்ட் அங்கே தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டே இருக்கோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா பயங்கர இருட்டாக இருந்ததுங்க அன்றைக்கி. எப்படி ட்ரைவ் பண்ணுவாளோ என்னவோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எஸ், அது எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். வந்து அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் அது. இது வந்து சானோசே ப்ராவின்ஸில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது ரெஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அனுவோட ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இங்கே நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும், டிரைவிங் சென்டர்ஸ் இருக்கும், who will help you with the exams, with license and everything else. ஸோ நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணோம் பிகாஸ் எங்களுக்கு இந்த ஸ்கூலில் ரெஃபர் பண்ணதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். ப்ளஸ் அவங்க அந்த ஸ்கூல்லே நிறைய பேர் இங்கே தான் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வை. ஸோ பார்த்தா கடைசியில் எங்கள் கார் ஆடியிலே ஓட்ட சொல்லிட்டாங்க அன்றைக்கி. ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து அவங்களுடைய காரில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கார்லேயே கற்றுக்கோ ஓட்டு அப்படின்ட்டாரு. ஸோ இவர் தான் வந்து கோச். இவர் ஒன் ஆஃப் த கோச். நிறைய பேர் இருக்காங்க, ட்ரைனிங் இருக்காங்க கோச். அண்ட் த ஹெட் கோச் வந்து டேவிட், ஹி இஸ் அமேசிங். அவரை மாதிரி ஒரு பொறுமையான ஒரு பர்சன் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு பொறுமையாக அவர் வச்சுருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேஷண்ட்டாக
ஒரே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. கன்ஃப்யூஷனே இல்லாத மாதிரி ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் எனக்கே வந்து டிரைவிங்லாம் அவ்வளோ தெரியாட்டி கூட எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தி வே ஹி டீச்சர்ஸ் அண்டு பயங்கர பொறுமையாக ஃப்ரண்ட்டில் போ, பேக்கில் ரிவர்ஸ் எடு. அண்ட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் கூட தனியாக ஒரு ஸ்லாட் மாதிரி வச்சுருக்காங்க. பயங்கர சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. நான் தான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். அவர் நீங்கள் பின்னாடி இருங்க, அவள் எப்படி ட்ரைவ் பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னையே வச்சு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ குட், ஸோ பேஷண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே எப்படி வரணும், எப்படி போகணும், தப்பு பண்ணாலுமே கூட திருப்பி அதை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பட் பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவர் மட்டும் இல்லைங்க, இவரை மாதிரி அங்கே நிறைய ட்ரைனிங் பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் கார் ரிவர்ஸ் பார்க் பண்ணுறது எல்லாருடைய மெத்தடுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி தான் பார்க் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரைட்டிங் அண்ட் தியரி டெஸ்ட்டில் வருமா. ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவள் லைசன்ஸ் எடுத்தோடனே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்கக்கிட்டேயே வந்து பேச சொல்லி, ஏன்னா தே ஆர் ஆல்சோ என்னுடைய வ்ளாகை நிறைய பார்க்குறவங்க அவங்க. ஸோ நான் அவங்கக்கிட்டேயுமே வந்து நான் பேச சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன கிளிப். சில பேர் கேட்டிருந்தீங்க டிரைவிங் கற்றுக்கிறாளான்னு சொல்லிட்டு, அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து சண்டேங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா Black Friday சேல் ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்டட். எனக்கு வந்து பர்சனலாக இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு மல்டி பிளாசா மால் போயிருந்தோம். இந்த மால் பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகு. எவ்ரி டைம் ஐ see this I get fascinating about it. பட் எனக்கு பர்டிகுலராக கிறிஸ்மஸ் ட்ரீனோ இல்லைனா அந்த ஸ்டாருனோ அந்த பால்ஸ், டிஸ்கோ பால்ஸ்னோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மொத்தமாகவே அந்த டெக்கரேஷன்ஸை வந்து பார்க்குறதுக்கும் அந்த லைட்ஸ்லாம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கிறத பார்க்குறதுக்குமே எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள் அந்த மால் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அண்ட் ஒரு சில கடைகளுக்கெல்லாமும் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் மாதிரி போனோம். எதுவும் வாங்கலை, ஒரு சிலது வாங்கணும்னு நினச்சோம். பட் இட் வாஸ் நாட் அண்டர் தி பட்ஜெட். ஸோ அதனால் நம்ம ஆஸ் யூஷுவல் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். எனக்கு இதெல்லாம் சும்மா பார்த்துட்டே இருந்தாலே அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see all of them, that's all. ஸோ உங்ககிட்டயும் ஒரு குட்டி கிளிப் ஷேர் பண்ணலான்னு. ரொம்ப நாளாக கொரியன் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. ஸோ அன்றைக்கி நான் கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணேன். இந்த பவுல் ஆஃப் ரைஸ் வித் எக் அண்ட் அப்பா அவ்வளோ சாலட்ஸ் அண்ட் செம்ம ஃபில்லிங்கான ஒரு கொரியன் பவுல் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் த ஷாப் பார்பிக்யூ அப்படின்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ கொரியன் ரெஸ்டாரண்ட், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் சாப்ஸ்டிக்கில் வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் ரியல் ஃபன் ஹேவிங் இன் சாப்ஸ்டிக். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் பீன் கிவிங் மீ த்ரூ அவுட். அண்ட் see you all soon in my next video. Take care and bye-bye.